ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாவும் சேஃபாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். ரமலானுக்கு வந்துட்டு முக்கியமான வேலை வந்துட்டு டீப் கிளீனிங் பண்ற வேலை தான். எனக்கு வந்துட்டு கிச்சன் கூட அவ்வளோ டீப் கிளீனிங் பண்ற வேலை இருக்காது. ஃப்ரிட்ஜ் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கிச்சன் வந்துட்டு எப்பவுமே நான் கிளீன் பண்ணிடுவேன். இந்த தடவ வந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்து 2, 3 மாசம் தான் ஆகுது. அதனால வந்துட்டு அதிகமா எனக்கு வந்துட்டு எதுவும் டீப் கிளீனிங் பண்ற மாதிரி இல்ல. இருந்தாலும் ரமலானுக்காக வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கிளீன் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்துட்டு அது கில்ட்டியா இருக்கும். அதனால வந்துட்டு நானுமே பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்படி இருந்துமே கொஞ்சம் அடுப்புமே வந்துட்டு கொஞ்சம் கவுண்டர் டாப் வந்துட்டு கொஞ்சம் அ இது டஸ்ட்டா தான் இருந்துச்சு ரொம்ப. அதனால கிளீன் பண்ணிட்டுருந்தேன். வீடெல்லாம் வந்துட்டு 1 வீக்குக்கு முன்னாடியே கிளீன் பண்ணிட்டேன். எனக்கு நான் இருந்த வீட்ல எல்லா இடத்துலயுமே வந்து கழுவி விடுறதுக்கு வந்துட்டு வசதி இருக்காது. மாப்பு தான் போடுற மாரி இருக்கும். இங்க வந்துட்டு கழுவி விடுறதுக்கு வந்துட்டு இந்த ஓட்டையெல்லாம் இருக்கும்ல, தண்ணி போறதுக்கு. அத வந்து நாங்க எங்க ஊர்ல வந்துட்டு தூம்பாக்குழின்னு சொல்லுவோம். அந்த இது இங்க இருக்கிறதுனால வந்துட்டு அழகா நான் நெறைய நல்லா தண்ணி, லிக்விட்லாம் ஊத்தி நல்லா நீட்டா கழுவி விட்டுட்டேன். அ ஒ ரமலானுக்கு 1 நாளைக்கு முன்னாடி மட்டும் மாப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு. கிச்சன் வந்துட்டு லாஸ்ட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் கிளீன் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு அ க க கண்டெய்னர்லாம் வைப்போம் இல்லையா? அதெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். கவுண்டர் டாப்பும், அடுப்பு மட்டும் கிளீன் பண்ற வேலை இருந்துச்சு. ஸோ, அதுதான் கிளீன் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரிட்ஜுமே வந்துட்டு கிளீன் பண்ற வேலை இல்ல. இப்ப தான் வந்துட்டு ரிப்பேருக்கு குடுத்துருந்தேன். ஸோ, அதுவுமே நல்லா கிளீனா தான் இருந்துச்சு. நான் எப்படி கிச்சன் கிளீன் பண்ணுவேன்னா, கிச்சன் கிளீனர்லாம் வாங்கி கிளீன் பண்ண மாட்டேன். லெமன் இருக்கு இல்லையா? லெமனோட தோல வந்துட்டு நல்லா சுடுதண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதோடயே வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சளும், 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா லெமன் தோல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுருவேன். கொதிச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த லெமன் தோல மட்டும் மிக்ஸியில நல்லா அரைச்சு அந்த தண்ணியோடயே மிக்ஸ் பண்ணிக்கிருவேன். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எனி லிக்விட் ஏதாவது லிக்விடு கூட நம்ம வந்துட்டு அத மிக்ஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாரி கவுண்டர் டாப்பு, அப்புறம் வந்துட்டு அடுப்பு, சிங்க்கு இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். சூப்பரா வந்துட்டு அழுக்கு போகும். நல்லா எண்ணெய் பிசுக்குமே இருக்காது. நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் என்னோட வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் குடுப்பேன்னு நம்புறேன். ஏதாவது 1, 2 வீடியோவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். பையன் தான் வீடியோ எடுத்துட்டுருந்தான். ஸோ அவன் பேசிக்கிட்டே இருந்தான், "அம்மா உன்னோட மூஞ்சியெல்லாம் தெரியுது" அப்படின்னு. "மூஞ்சி தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையேடா! நீ எடுறா நான் மூஞ்சி இருந்தாலும் கட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மூஞ்சி எதுவும் தெரியுதோன்னு பயந்தேன் பார்த்தா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இது வந்துட்டு கேஸுக்கு பின்னாடி வந்துட்டு என்னோட கவுண்டர் டாப் வந்துட்டு ரொம்ப சின்னது தான். அதனால வந்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். பின்னாடி வந்துட்டு 2 ரேக் வச்சு கேஸுக்கு பின்னாடியே நான் 2 ரேக் வச்சு அதிலேயே வந்துட்டு பக்கத்தில வந்துட்டு சுகரு, ஆயிலு, அப்புறம் வந்துட்டு நைஃபு, ஆ இது காஃபி தூளு, மஞ்சள் தூளு, இது ஸ்பைசஸு, கோல் கரம் மசாலா இதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு பக்கத்திலேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாரி, அது மட்டும் தான் 2 ரேக் வந்துட்டு பின்னாடி நான் வச்சிருக்கிறேன். பக்கத்தில சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்பூனுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து கீழ தான் வச்சிருந்தேன். ஆ ஓடிஜி தூக்கி ரூம்ல வச்சுட்டு பக்கத்தில வந்துட்டு அந்த செல்ஃப்ல வச்சிருந்தேன். அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் மேலேயே தூக்கி நான் வச்சுட்டேன். அதுவுமே எடுக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். பெரிய ஸ்டாண்டுங்கிறதுனால அது இடத்த மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோட கிச்சன் வந்துட்டு ஓப்பன் கிச்சன் தான். ஸோ, அதுக்கு பக்கத்துலயே வந்துட்டு இந்த ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் ஜாடி இருக்கு இல்லையா? அது வந்துட்டு உப்பும், புளியும் வச்சுக்கிருவேன். இவ்வளோதான். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிங்க்லேயுமே வந்து வெசல் வாஷ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதையுமே வெசல் வாஷ் பண்ணி அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைய தான் பார்த்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்ட நான் சொல்லிட்டேன். வெளியில சாப்பாடு வாங்கி தந்துருங்க. வீட்லலாம் பண்ண முடியாது. டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலை பார்த்த டயர்ட்லயே வெளியில போற மூடு இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு கடையிலேயே வாங்கிட்டு வர சொல்லி வீட்லயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கனக்குள்ள வந்துட்டு ஸ்பூனு குட்டி குட்டி ஸ்பூனும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் பாட்டில் தான் இந்த பக்கத்தில வச்சிருப்பேன். இவ்வளோ தான் வச்சிருப்பேன். எனக்கு அந்த அளவுக்குலாம் எண்ணெயெல்லாம் தெரிச்சு ரொம்பலாம் இதெல்லாம் ஆகாது. நான் அடிக்கடி எடுத்து கிளீன் பண்ணிக்கிருவேன் அப்பப்போ. ஸோ, இதில வந்துட்டு நைஃப்லாம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில வந்துட்டு நான் வந்து ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் தாளிப்பு ஐட்டம் தான் வச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் மசாலாவா கொட்டி வச்சுக்கிருவோம். நோம்புக்கு வந்துட்டு எல்லா மசாலாமே நம்மளுக்கு தேவைப்படும். டக்குன்னு ஒரு பாக்ஸ தூக்குனோம்னா எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாரி, நான் டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியதும் இருக்கு. இருந்த மசாலாவ மட்டும் கொட்டி வச்சுக்கிட்டேன். மிளகாத்தூள், சிக்கன் மசாலா மட்டும் தான் நான் கடையில வாங்கி யூஸ் பண்ணுவேன். மத்ததெல்லாம் வந்துட்டு வீட்ல பாதியும், ரைஸ் மில்ல பாதியும் குடுத்து அரைச்சு எடுத்துக்கிருவேன். ஸோ, மிளகாத்தூளு, மீன் மசாலா தூளு, கரம் மசாலா, ஜீரகம், மல்லித்தூளு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா இது எல்லாமே வந்துட்டு ஒரே டப்பால நான் இதில கொட்டிட்டேன். அத வந்துட்டு தாளிப்பு இதெல்லாம் வந்துட்டு வேற இதில மாத்தி வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் தான் என்னோட செல்ஃபு, கண்டெய்னர் செல்ஃப் இதெல்லாமே நான் முதல்லயே கிளீன் பண்ணிட்டேன். ஸோ நான் பிளாஸ்டிக்ல முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அத தூக்கி எல்லாம் போட எனக்கு மனசு வரல. ரொம்ப வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு 1, 2 கிளாஸ் தான் வச்சிருப்பேன். நெறையலாம் கிளாஸ் இல்ல. வீட்டுக்கு இந்த புரு காஃபி தூளு, ஹனி இந்த மாதிரி வாங்குறதுலயுமே எனக்கு பாட்டில் வரும். சாரி இடையில இருமல் வந்துருச்சு. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்துட்டு நெய் வந்து வச்சிருப்பேன். 1 லிட்டர் நெய் வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுனால பக்கத்துல இதில வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த டப்பாலாம் வந்துட்டு வாங்கி இருந்தேன். ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்துச்சு. அதில கொஞ்சம் தாளிப்பு இதெல்லாம் அதில போட்டு வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன். இது வந்துட்டு புளி கொஞ்சம் பேஸ்ட் நான் தயார் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுவுமே நான் வச்சிருக்கிறேன். புளியுமே வந்துட்டு வச்சிருக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில வச்சுருவேன் புளிய. ஏன்னா, அப்பதான் கலர் மாறாம இருக்கும். அப்புறம் டேட்ஸ் வந்துட்டு 2 டப்பா வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் தக்காளிலாம் போன வாரம் வாங்கியிருந்ததே இருந்துச்சு 2 கிலோ. இந்த வாரமே தக்காளி, வெங்காயம் மட்டும் தான் வாங்கினேன். காய்கறிலாம் வாங்கக்கூடாது. காய்கறிலாம் வாங்குனா நோம்புக்குலாம் இறங்காது. நான்வெஜ் தான் ஒன்லி. அதிகமா சிக்கன், மட்டன், பீஃப் தான் எடுப்போம் நாங்க நோம்புக்கு. நீங்க என்ன எடுப்பீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜு. ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தது இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்ச வரையும் எல்லாமே வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ம் ப அ மீதி வந்துட்டு இல்லாதது வந்து பக்கத்தில கடைகள் இருக்கிறதுனால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதிகமா வாங்கி போட்டாலும் வேஸ்ட்டா போயிரும். ஏன்னா நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம். எங்க வீட்ல என் ஹஸ்பண்டும், பையனும் அந்த அளவுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால வேஸ்ட் ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையானது மட்டும் நான் வாங்கி வச்சிருக்கேன். எப்பவுமே நான் ரோஸ் மில்க் மட்டும் தான் வாங்குவேன். இந்த தடவ வந்துக்கிட்டு பிஸ்தா, சாக்லேட் ஃப்ளேவர்லாம் நான் இந்த லிக்விட் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த சிரப்பு வாங்கியிருக்கிறேன். யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு நன்னாரி சர்பத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு பிங்க் கலர் நன்னாரியும், அப்புறம் வந்துட்டு ஒயிட் நன்னாரியும் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்திலேயே சோயா சாஸுமே இருக்கு. ஆ எ நான் வந்துட்டு சரி சுகர் சேர்க்காம நன்னாரி சேர்த்து பார்ப்போன்னு பார்த்தா ரொம்ப ஓவர் இனிப்பா இருக்கு. நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி தான் சேர்த்துக்கிருவேன் ஜூஸுக்கு. மாதுளம்பழம் ஜூஸுக்கு மட்டும் ஆப்பிள் ஜூஸ்க்கு மட்டும் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மத்ததுக்கெல்லாம் நன்னாரி சேர்த்துப்பேன். ஸோ இதுக்கு பக்கத்தில வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அப்பளம் வச்சிருக்கேன். அப்பளம்லாம் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில தான் வைப்பேன். ஏன்னா, அப்பதான் எறும்பு வைக்காம இருக்கும் அப்படிங்கிறதுனால. மத்தபடி நம்மளோட வீடியோஸ்ல வந்துட்டு ஃப்ரோசன் பண்ணி வச்சு யூஸ் பண்ற வீடியோவா இது இருக்காது கண்டிப்பா. அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா இது ரெடி பண்ணிக்கிருவேன். ஸோ இது வந்துட்டு ஃபலூடா, அப்புறம் வந்துட்டு பேக்கிங் பவுடரு, அப்புறம் மயோனைஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு கீழ. அப்புறம் வந்துட்டு பக்கத்தில வந்துட்டு கொக்கோ பவுடர் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் காய்கறியுமே இருக்கு கொஞ்சம். இந்த வாரம் வந்துட்டு காய்கறி எதுவுமே அதிகமா யூஸ் பண்ணல. இப்போ ஒரு 4, 5 நாளா வந்துட்டு 2, 2 காய்கறியா பொரிச்சு காலி பண்ணிரணும் நோம்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு அரைச்சிருந்தேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவ அரைச்சிருக்கிறேன். ஏற்கனவே வந்துட்டு ப்ரிப்பரேஷன்ல அரைச்சிருந்தேன் இல்லையா? அது வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ 2 டப்பா அரைச்சு ஃப்ரீசர்லயுமே நான் வச்சுட்டேன். இன்னுமே தேவைப்படும் அப்படின்னு இதுவுமே காலி ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு முன்கூட்டியே இன்னுமே அரைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது பூண்டு கொஞ்சம் இருந்துச்சு. அதையுமே வச்சிருக்கேன். இது டீ போடுறதுக்கு வந்துட்டு இஞ்சிய வந்துட்டு தோல் சீவி நான் எடுத்து வச்சிருக்கேன். டீக்கு வந்து தட்டி போடுறதுக்கு. நான் டீ பவுடருமே வந்துட்டு மசாலா சாய்க்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த வீடியோவுமே போடுறேன் கண்டிப்பா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு துவரம் பருப்பு. ஆல்ரெடி என்ட்ட இருக்கு. பாட்டில்ல கொட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜில வச்சிருக்கேன். அப்புறம் வந்து சீஸு, அப்புறம் சமோசா சீட்டு, அப்புறம் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்துட்டு பட்டரு, பட்டர்லாம் தீந்துருச்சு. வாங்கி இனிமே தான் எடுத்து வைக்கணும். அப்புறம் பாலுக்கெல்லாம் பஞ்சமே இல்ல அல்ஹம்துலில்லாஹ். எங்க மச்சான் வந்து பால் கடை வச்சிருக்கிறதுனால பாலுலாம் லிட்டர் கணக்குல வரும். ஒரு நாளைக்கு 2, 3 லிட்டர் பால் வந்துட்டு கொண்டுட்டு வந்து தந்துருவாங்க ஹஸ்பண்டு. அதனால அந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு இல்ல. ஃப்ரிட்ஜில வந்துட்டு இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அந்த புளி பேஸ்ட்டும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு பாலாடையில வந்து நெய் இல்ல பட்டர் வந்துட்டு ரெடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா பாலாடை எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு தான் பால் தாராளமா கிடைக்குதுல்ல. சரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.